ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மஸ்ட்டு. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ, தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ், நல்ல சேவல் கோழி வளர்க்குறவங்களே சரி, சோக்கு பண்ணுறவங்களே சரி, மருத்துவம் சொல்கிறவங்களே சரி, இன்றைக்கி என்னை விட்டு இந்த பொருள் போயிடுச்சு, இந்த மாதிரி டிசீஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இறந்து போச்சுன்னு சொல்கிறது தான். ஏன்னா உணவு முறை மாறி போச்சு, நம்ம சுற்றுச்சூழல் மாறி போச்சு. அது காற்று மூலியமாவோ, உணவு மூலியமாவோ, குடிநீர் மூலியமாவோ அதுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் அதிகமாகுது தவிர ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது நாம் முன்னெச்சரிக்கையாக என்னென்னலாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு, இது வந்து பழங்காலத்து ஒரு முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த காலத்தில் பெரிய பெரிய சோக்காளிகள், பழங்காலத்து சோக்காளிகள் சொல்லி கொடுத்தது தான். அது ஒரு சிலர் வந்து மறைச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பொருள். நம்ம ஏதோ சஞ்சீவி மலையிலேருந்து கொண்டு வந்து மூலிகைலாம் போடணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சேவலாகவே எடுத்துங்களேன். ஒரு சேவல் நம்ம பிரீடு பண்ணி அது குஞ்சாக்கி வளர்ந்து கடைசியாக அது களத்துக்கு போகிற வரைக்கும் அதோடைய பயணம் எப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம எவ்வளோ மெனக்கெடுறோம், நம்ம அதை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறோம், இந்த மெயின்டெனன்ஸ், அதுக்கு எத்தனை வகையான மருந்துகள் தேவைப்படுது, எத்தனை வகையான உணவுகள் தேவைப்படுது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். பட் அப்படியெல்லாம் பண்ணி வரும்போது கூட அது ஒரு கட்டத்தில் நம்ம கைவிட்டு போகும்போது, ஒரு நோய்வாய்ப்பட்டு இறக்கும்போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போகும், பார்த்தீங்களா? ஸோ பொதுவாகவே சேவல் கோழிகள் வளர்க்குறது வந்து ரொம்ப சுலபம். அது மெயின்டெனன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு, பராமரிப்பு. அதை சரியா பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தா கூட அந்த சேவல் கோழிகள் நல்லா வளர்ந்துடும். ரொம்ப நம்பி இருக்கலாம், இதுக்கு எந்த நோயும் வராது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கலாம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராமரிப்பு முறை. இறங்கல பராமரிப்பு. ஸோ இதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் வந்து சேவல் கோழிகளை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மூலிகை தண்ணி ரெடி பண்ண போறோம். அந்த மூலிகை தண்ணி எப்படி என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம் வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். முதலாவதாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கு, 50,000 ஃபாலோவர்ஸை தாண்டி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ½ செஞ்சுரி அடிச்சிருக்கோம். இது வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஆள்லாம் கிடையாது. ஒரு வீடியோ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் திரும்பி பார்க்குறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகிடும். ஒரு சில நேரத்தில் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் நான் பார்த்தது கிடையாது, படிக்கவும் மாட்டேன். இன்ஸ்டாவில் அதோட ரொம்ப மோசம். வீடியோ போட்டோன்னா போய் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா என்னோட இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 மெசேஜ் இன்னும் ஓப்பன் பண்ணாமலே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவார். என்னென்னா, இந்த மாதிரி செட்டிங் மாற்றணும், அந்த மாதிரி இது மாற்றணும், இதுக்கெலாம் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணு, ஜஸ்ட் இவ்வளோ பே பண்ணால் போதும், உனக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஒரு வீடியோவை வைரல் ஆக்குறது, எப்படி ஒரு வீடியோவை ப்ரமோட் பண்ணுறது, அது எப்படி நிறைய ஃபாலோவர்ஸை தாண்டி போகும், எப்படி வந்து உன்னுடைய வியூஸ் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே சொல்லுவார் எனக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு டீ கடையில் நிற்கும் போது, ஒரு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வீடியோ ஒன்று போடுறேன் சும்மா அப்படின்னு. சரி, ஓகே விட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் டீ குடித்து முடிச்சுட்டு ஒரு ஏடிஎம்க்கு போகிறோம் பணம் எடுக்கிறதுக்கு. சும்மா நான் ஃபோன் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க காட்டு பார்ப்போன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6000 பேர் தாண்டிருச்சு. அதிகபட்சமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். மிரண்டுட்டார் அவர். ஏன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணதே அவர் தான். என்னடா ஏதாவது செட்டிங் மாற்றினியா, இல்லை கோச்சிங் கிளாஸ் எதனா போனியா, யாராவது உன்னை கைட் பண்ணுறாங்களா,
எப்படி இவ்வளோ நேரத்தில் 10 நிமிஷத்தில் 6000-7000 பேர் தாண்டி போயிட்டு இருக்கு உன்னோட வீடியோ அப்படின்னா கண்டென்ட் அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் தான். ஸோ சேவலை தாண்டி நான் வேற ஒரு கண்டென்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தோம், இன்னைக்கு நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது, நான் காணாமல் போயிட்டு இருப்பேன். அப்பவே சும்மா என் திருப்திக்காக நான் போட்ட வீடியோ நானே தான் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த சேவல்ன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு லைஃப்பில் தொடர்ந்து ரொம்ப பெரிய வெற்றியையும் நல்ல பேரையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் எனக்கு யூடியூப்பை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, இன்ஸ்டாகிராமை பற்றியும் ரொம்ப தெரியாது. இப்போ கூட நான் ஒருத்தர் டேக் பண்ணணும்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சின்ன சின்ன வீடியோ போடுவேன். என் கூட இருக்கிறவங்களும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. டப்னி பார்க்க போகும்போது எனக்கு இவர் தான் அது பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை டோட்டலாக இப்போ மாறி இருக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, என்ன அப்படி கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ வந்து உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன், அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது, அப்படி இப்படின்னு நம்மளை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குதுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ஊக்கம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தான் தெரிவிக்கணும். எப்போவுமே எப்படி சொல்கிறது, நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து நிறைய மருத்துவ முறைகளை இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் எளிமையான முறையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் நான் போட்டுட்ருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு மூலிகை தண்ணியை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை தண்ணி எதனால் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என் கூட என்னை பார்த்து நிறைய பேர் கோழி வளர்க்க ஆரம்பித்தாங்க. என் கூட வளர்க்க ஆரம்பித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ காணாமல் போயிட்டாங்க. யாருக்கிட்டையுமே இப்போ கோழி இல்லை. ஏன்னா பராமரிப்பு முறை தெரியல, வளர்ப்பு முறை தெரியல, மருத்துவ முறை தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட கோழிங்க நிற்கலை, இறந்து போகுது. சில பேர் ஓப்பனாகவே கேட்டுருவாங்க, உங்ககிட்ட மட்டும் எப்படி உங்ககிட்டயே பிறந்து உங்ககிட்டயே வளர்ந்து ஒரு பிரீடர் ஆகி இன்றைக்கி வயசாகி ஒரு 12-13 வயசாகி இந்த சேவல் கோழி வந்து அப்படியே இருக்குது, நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன வகையான மருத்துவம்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன தடுப்பூசி போடுறீங்க, எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, இதை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு எளிய முறை. பட் என்னென்னா அதை கரெக்டாக ப்ரொசீஜராக மெயின்டைன் பண்ணினாலே போதும், உங்களுக்கு மருத்துவம் பண்ணுற செலவே இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை தண்ணி. இந்த மூலிகை தண்ணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உள்புறமும் வெளிப்புறமும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே நோய் தொற்றுன்றதே வராது. ஸோ இதுக்கு நம்ம என்ன வகையான பொருட்கள்லாம் கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. வேப்ப இலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளோ சேவல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. சும்மா ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கிட்டா கூட போதும். அதே மாதிரி கடுக்கா அந்த கொட்டையாகவே வாங்கிக்கோங்க. கடுக்கா கொட்டை பவுடரெல்லாம் வாங்காதீங்க. கடுக்கா கொட்டை வாங்கி ஒரு 4 கொட்டை. அதே மாதிரி வசம்பு, ஒரு பெரிய வசம்பு ஒரு நீட்டுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி கெட்டி மஞ்சள் 2 வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ சேவல் கோழி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகிற பொருள் கிடையாது, அப்படியே வச்சுருந்து திருப்பி ரீயூஸ் பண்ணலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த வேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கடுக்கா கொட்டையை உடச்சி 2ஆக பொளந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிடுங்க. அந்த தோலை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக போட்டுருங்க. ஒரு அரைகுறையாக உடச்சி உள்ளே போட்டுருங்க. வசம்பை வந்து நல்லா நச்சிருங்க. நச்சு அப்படியே அது பிச்சு எடுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது எடுத்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுருங்க. கெட்டி மஞ்சளை வாங்கி இடித்து தூள் பண்ணி அதை உள்ளே போட்டுருங்க. கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சாலும் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். இதே விஷயத்த நான் அப்படியே வீடியோவாகவும் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கொதிக்க வச்சு அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சு வடிகட்டி எடுத்துருங்க. அந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரேலேயோ இல்லை நீங்கள் டைரெக்டாக எடுத்து அப்படியே சேவல் மேலே அப்ளை பண்ணி நம்ம கை பார்க்குற மாதிரி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அந்த சேவலோட எடுத்த உடனே கால் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு சளி இருந்தால் சளி தட்டி எடுத்துங்க. முகம் கழுவி, இது எல்லாமே நார்மல் வாட்டரில் கழுவிடுங்க. கழுவி முடிச்சுட்டு முகத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவலுடைய கவுல் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழ் கவுலில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் படிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அதை தான் நீங்கள் நீக்கணும்.
அதே மாதிரி சேவலுடைய பாதத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடுக்குகள்லாம் மண் இருக்கும், மோஷன் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், அதை எடுத்துருங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், சேவல் கோழி இப்படி கால் மடக்கி உட்காருது பார்த்தீங்களா, அப்போ இந்த மூட்டு பகுதியில் பின்னாடி இந்த இடத்துல இந்த மோஷன் வந்து காஞ்சி ஒட்டிகிட்டு இருக்கும், இல்லை மண்ணுகள் ஒட்டிகிட்டு இருக்கும். இதுலேருந்து கிருமி தொற்றுகள் அதிகமாக பரவிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆசன வாயு அந்த பகுதியை வந்து பாதிக்கும். ஏன்னா சேவல் உட்காரும்போது அந்த முட்டி பகுதிக்கும் ஆசன வாயு பகுதிக்கும் பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த டிசீஸ் இதில் வரக்கூடிய வைரஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆசன வாயு பகுதியில் போச்சுன்னா உள்ளுக்குள்ளே போச்சுன்னா குடலை காலி பண்ணிடும். அது குடல் கெட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக லிவர் ஃபால்ட் வந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணே சேவல் கொண்டை கருத்துருச்சுனே, முகம் கருத்துருச்சுனே, தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போடும்போது சிவப்பாக இருக்குண்ணே, அதுக்கப்புறம் எடுத்து வெளியே விட்டதுமே வெள்ளை வெள்ளையன்னு ஆகிடுதுண்ணே, ரத்தமே இல்லைண்ணே உடம்புல, என்னென்ன பண்ணுறது அப்படியே பயப்படுவாங்க பயங்கரமாக. இந்த விஷயம்தான் சேவலுடைய முட்டியோட பின்பகுதியை எப்போவுமே க்ளீனாக வைக்கணும். ஆசனவாயு பகுதி கம்பல்சரி க்ளீனாக வைக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டால் இருக்கக்கூடிய சின்ன காம்பை ரொம்ப க்ளீனாக வைக்கணும். ஏன்னா அதுதான் அந்த எண்ணெய் பசை ஊறக்கூடிய இடம். ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து க்ளீனாக இந்த தண்ணியை வந்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடியை தூக்கிட்டு சதக்குள்ளே படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி சேவலை வந்து நல்லா கை பார்க்குற மாதிரி போட்டு உச்சந்தரையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் கொண்டையோட இடுக்கில் எல்லா கண்ணை தவிர விட்டுருங்க, கண்ணும் மூக்கு துவாரத்தை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே தண்ணி படுற மாதிரி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரிங்கில் போட்டுருங்க. நல்லா வெயிலில் போடக்கூடாது, நிழலில் போடணும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 சேவல் வச்சுருப்பீங்க, 20 சேவல் வச்சுருப்பீங்க, எத்தனை சேவல் வச்சுருந்தாலும் போடுங்க கம்பல்சரி. இது ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளிப்புற பராமரிப்பு. இதோட பேர் என்னென்னா, வேப்ப இலை இருக்குது. அந்த வேப்ப இலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஒரு கசப்பு தன்மையை உருவாக்கிடும், அந்த உடலுக்கு ஒரு கவசத்தை உருவாக்கிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பெட்டைகள் அந்த முடியை பிடுங்கி தின்னாது, சேவல்களுடைய முடியை பிடுங்கி தின்னாது, கசப்பு தன்மை இருக்கிறதுனால விட்டுட்டு போயிடும். இரண்டாவது, வெளியில் காத்துல இருந்து வரக்கூடிய அந்த கிருமி தொற்று சேவல்கிட்ட அண்டாது. அந்த கசப்பு தன்மை மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் இந்த வேப்ப மரம். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகணும், அந்த டிசீஸ் வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே நம்ம கொடுப்போம். அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ என்ன ஆகணும், அந்த டிசீஸ் வெளியிலேயே ஸ்டாப் ஆகிடும். இன்கேஸ் மீறி உள்ளுக்குள்ளே போனாலும், சுவாச குழாய் மூலியம் போனாலும் உள்ளுக்குள்ளே அந்த வைரஸ் வந்து இறந்துடும். உள்ளுக்குள்ளேயே நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வேப்பையில் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ஒரு கவசமாக உருவாகி நோய் தொற்றுறது காற்று மூலியமாவோ குடிக்கிற தண்ணி மூலியமாவோ வரக்கூடிய டிசீஸ்களை வந்து பாதுகாக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீசன். கடுக்கா நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காக்கு முன்னாடி இந்த வசம்பு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த வசம்பு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டைகள் அதிகமாக வளர்ப்போம், சேவலும் இருக்கும், குஞ்சுகளும் இருக்கும், வெளியிலேருந்து சில சேவல் கோழிகள் வரும், ஏதோ வெளியிலேருந்து ஆட்களும் வருவாங்க. யார்கிட்டையாவது எங்கேயாவது இருந்து ஒரு சின்ன ஒரு பேன் வந்துட்டாலே அந்த பேன் வந்து பல ஆயிரம் முட்டைகளை விட்டுரும். நீங்கள் சேவல் கோழி ரெக்கையடி விரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் முட்டைகள் தெரியும். பொதுவாகவே நார்மலான சேவல்களுக்கு எப்பயாவது இருக்கும், பெட்டைகளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த முட்டைகள் நாள் பட பொறிச்சு அப்படியே லட்சக்கணக்கில் பேன்களை உருவாக்கிடும். இந்த பேன்கள் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே அப்படியே பறக்கும். அப்போ சேவல் கோழி உடம்புல பட்டுச்சுனாலே அது அப்படியே அங்கேருந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வசம்பு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பேன்கள் வந்து அதில் இருக்காது, உடனடியாக இறந்துடும். இந்த மாதிரி பூச்சி தொற்று, உண்ணி, இந்த பேன், இந்த தொல்லைகள்லாம் இருக்காது. சேவல் கோழி ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பேன் உண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பிரிசல்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஷேப்பாக. இந்த இடத்துல வந்து டேமேஜ் பண்ணும், இந்த பேன்கள் வந்து டேமேஜ் பண்ணிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கையை அரிச்சிக்கிட்டே வந்துடும். ரெக்கை நல்லா வளரும், அப்படியே அரிச்சு கீழே விழுந்துடும். ஒரு ஆரோக்கியமான ரெக்கை இருக்காது. அந்த டியூப், நம்ம சில பேர் கல்லின்னு சொல்லுவாங்க, அந்த டியூப்லேருந்தே ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கும். குடிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை வளரக்கூடிய முடிகள் பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாட்டினால ரெக்கை வந்து சீராக வளராது. அது வந்து ஒரு பூச்சி வெட்டு மாதிரி ஆகிட்டு அப்படியே உடஞ்சி போயிடும். சிலது பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தால் டப்புன்னு உடஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு இந்த வசம்பு தேய்க்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தொல்லையில் இருக்காது. இந்த தொல்லையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். கடுக்கா கொட்டை இதில் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டேமேஜ் முடியெல்லாம் உதிர்த்து எடுத்ததுக்கப்புறம் புது முடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும்.
அதோடைய அடர்த்தியை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரிசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, குயிக்கான ஒரு முடியோட க்ரோத் இருக்கும். நீங்கள் இந்த 3மே கலந்து போடும்போது டேமேஜ் ஆன முடியும் கீழே கொட்டிடும். புதுசாக வளரக்கூடிய அந்த இறகுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூச்சி வெட்டு இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் கடுக்கா கொட்டை உடம்புல பட்ட உடனே இந்த வேப்பையில் வசம்பு கடுக்கா கொட்டை இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரு கவசத்தை உருவாக்கி சேவல் கோழிகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த முடி, பேனு, நோய் தொற்று இது 3த்தையுமே பாதுகாத்து சீராக ஒரு சேவலை அவுட்லுக் பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். இதுக்கு தான் இந்த மூலிகை தண்ணி. சரி, ஓகே, மூலிகை தண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது வந்து பெண்கள் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மஞ்சளாக இருக்கட்டும், இல்லை இந்த விராலி மஞ்சள் சொல்லுவாங்க, நீட்டாக இருக்கும், அந்த மஞ்சளாக கூட இருக்கட்டும். ஏதோ ஒரு மஞ்சள் எடுத்துக்கோங்க. கெட்டி மஞ்சள், ரா மெட்டீரியலாக வாங்கணும். அதை தவிர்த்து பவுடரெல்லாம் வாங்கிக்கக்கூடாது. அதை வந்து நெருப்பில் டைரெக்டாக சுடணும். சுடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப கருக விடக்கூடாது, ஓரளவுக்கு இளம் கருகலாக இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை உடைச்சிருங்க. உடைச்சிங்கன்னா தூள் ஒரு மாதிரி பீஸாக வந்துடும். அப்படியே நச்சுன்னு ஒரே நச்சில் டப்புன்னு அப்படி நம்ம உடையும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வரும். தூளாக பவுடராக உடைச்சிடாதீங்க. ஒரு நம்ம தயார் மாவு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு உடச்சி எடுக்குங்க. ஒரு இளவும் சூடு இருக்கணும். அதில் கொஞ்சம் சூடோடு இருக்கும்போது இந்த தண்ணியை போட்டு ஃபுல்லாக ஒரு ராவி விட்டுட்டு அந்த இளவும் சூட்டு உள்ள அந்த மஞ்சளை வாய்க்குள்ளே போட்டு விட்டுருங்க. ஸோ இது உள்ளே போய் என்ன வேலை செய்யும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் உள்ளே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் எதுக்கெல்லாம் பயன்படுத்துன்றது நான் சொல்லிடுறேன். இந்த குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத கிருமி தொற்றுகள் இதை அப்படியே வெளியேற்றிடும். நீங்கள் இந்த மஞ்சளை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன், சேவல் கோழி அவ்வளோ மோஷன் போகும். சில கோழிங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மோஷன் வந்து குடலில் தங்கிடும், முழுமையாக வெளியே வராது. வெளியே வர்றதுக்கும் கஷ்டப்பட்டு போகும். இந்த மோஷன் உள்ளுக்குள்ளே கெட்டியாகி இந்த குடலில் ஒட்டிக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெட்டு போய் ஒரு கிருமி தொற்றா மாதிரி குடலை புண்ணாக்கி பிறகு லிவரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளை சூடு பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இது உள்ளே போனதுமே உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய மோஷனை மொத்தத்தையும் வெளியே எடுத்து தள்ளிடும். அதே மாதிரி குடலை நீட்டாக வச்சுருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக், இது வந்து 1000 ஆக்சி டெட்ராசிலினுக்கு சமம். அப்படி ஒரு கவசமாக உருவாக்கிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெளிப்புறத்துக்கு ஒரு கவசம் போட்டுட்டோம். ஸோ காற்றுலேருந்து வரக்கூடிய அந்த கிருமி தொற்று சேவல்கிட்ட அண்டாது. அப்படியே மீறி குடிநீர் மூலியமாவோ உணவு மூலியமாவோ உள்ளுக்குள்ளே போனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வச்சுருக்கிறோம், மஞ்சள். அது சூடு பண்ணும்போது அதோட ஆற்றல் பெருகிடும். அப்படியே ஒரு தூபம் போட்டு விட்டா எப்படி இருக்கும், புகையாக ஒரு வீடு ஃபுல்லாக, அந்த மாதிரி அந்த ஆற்றல் உடல் ஃபுல்லாக பெருகி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, கண்ணுக்கும் அது ஒரு கவசமாக இருக்கும். கண்ணில் கிருமி தொற்று, நோய் தொற்று எதுவுமே வராது. சுவாச குழாயிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கவசமாக அது உருவாகும். குடல் ஃபுல்லாகவே, ஆசனவாய் பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, கேடைய மாதிரி நிற்கும். நோய் தொற்றே உள்ளே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, லிவர் ஃபால்ட்டை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாலும் அது வர முடியாது. உள்ளுக்குள்ளே உள் ஃபால்ட்டுன்றதே கிடையாது, வர ஜென்மத்துக்குமே வராது உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்பப்போ லிவர் டானிக் வாங்கணும், அப்பப்போ பி காம்ப்ளெக்ஸ் வாங்கணும், அப்பப்போ டெர்பிவேட் வாங்கணும், நரம்பு வீக் ஆகி போச்சு, லிவர் ஃபால்ட் ஆகி போச்சு, முகம் கருத்து போச்சு, கண் பார்வை திடீர்னு குறைஞ்சி போச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த தட்டும் வாங்கலை, எதுவுமே வாங்கலை, சும்மா இருந்த சேவல் திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான தொற்று அடிக்கடிக்கு என் சேவலுக்கு சளி பிடிக்குது, நல்லா தான் உணவு சாப்பிடுது, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கரா இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளே உங்கள் வாயில் வராது. அப்படியே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். சேவல் மூச்சு விடுற சவுண்டு நமக்கு கேட்கக்கூடாது, அதுதான் ஆரோக்கியமான சேவல். நீங்கள் சேவல் முகத்தை உங்கள் காதுகிட்ட வச்சிங்கனாலே உசுன்னு சவுண்டு வந்துச்சுனாலே உள்ள குடலில் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம், லிவரில் ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். கொண்டை கருத்துச்சுனாலும் லிவர் ஃபால்ட்டு, முகம் கருத்தாலும் லிவர் ஃபால்ட்டு. அதே மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா கரா ஃபால்ட்டு, அந்த கரா அதிகமாச்சுன்னா லிவரை காலி பண்ணிடும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லிவரை தான் அட்டாக் பண்ணும். அதுக்கு ஒரு கவசம் வேணும்னா நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்க. நாம எடுத்திருக்கக்கூடிய மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பங்கொழுந்து, கடுக்கா கொட்டை, வசம்பு, கெட்டி மஞ்சள். இதுல நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். நம்ம எவ்வளவு கிட்ட எத்தனை சேவலுக்கு நம்ம போட போகிறோமோ அப்ளை பண்ண போறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். கடுக்கா கொட்டையை நல்லா உடைச்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டையை எடுத்துடணும். தோலை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால அதை நல்லா இடிச்சு அந்த தோல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வசம்பை நல்லா நச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டையை தனியாக வச்சுருப்பேன், அது வேஸ்ட்டு தான். ஸோ எடுத்தாச்சுன்றது காட்டுறதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நம்ம வேப்பங்கொழுந்தை கொதிக்க வச்சுருக்கிறோம். அது கூட சேர்த்து இந்த மூலிகையும் கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு கூட நீங்கள் ஒரு கெட்டி மஞ்சளை இடித்து வச்சு மஞ்சள் தூள் கலந்தாலும் பரவாயில்ல, கஸ்தூரி மஞ்சள் கலந்தாலும் பரவாயில்ல. நான் வெறும் மஞ்சளை தான் கலந்துருக்கேன். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்படி கொதிச்சாதான், இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சாதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வசம்புல இருக்கக்கூடிய சாறு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த நீரில் இறங்கிடும். அந்த வேப்பங்கொழுந்துல இருக்கக்கூடிய சாரும் நல்லா இறங்கும், கடுக்கா கொட்டையில் இருக்கக்கூடிய சாரும் நல்லா இறங்கும். இப்படி இறங்குச்சுனாலே இது ஒரு ஆரோக்கியமான மூலிகை தண்ணியாக மாறிடும். அதை நீங்கள் சேவலுக்கு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம், எதனால பண்ணுறோன்றதை நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இதை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டி மஞ்சள் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதை நல்ல நெருப்பில் ஒரு மிதமான கருகள் வர அளவுக்கு சுட்டுக்கணும். ரொம்ப கருப்பாக கருன்னு சுட்டுக்க கூடாது, ஒரு மிதமான கருப்புக்கு வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நெருப்பில் டைரெக்டாக வச்சு சுட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேவலுக்கு வெளிப்புறத்தில் மட்டும் தூய்மையாக ஹைஜீனிக்காக வைக்க போகிறது கிடையாது, வயிற்றுக்கு உள்பகுதியும் ஒரு ஹைஜீனிக்கான பொருளை கொடுக்க போகிறோம். நோயே அண்டாமல் சேவல் மரணம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு, நோய்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வளர்க்கக்கூடிய தன்மை இது. அந்த நீரை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த வேப்பங்கொழுந்து அதெல்லாமே எடுத்துட்டு நீரை வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு வெதுவெதுப்பாக இருக்கணும். சேவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு ஆறி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரேயில் ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக எடுத்து கூட அப்ளை நம்ம தண்ணி கை பார்க்குற மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. என்கிட்ட தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது, ஏன்னா நான் நிறைய சேவலுக்கு போடணும். அதனால நான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸ்ப்ரேயில் ஊற்றி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட இந்த ஸ்ப்ரே, நீங்கள் அண்ணன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாரு, நம்மளும் ஸ்ப்ரேவே போடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ கோழி இருக்குது, கம்மியாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 5 சேவலுக்கு 6 சேவலுக்கு மட்டும் போட போகிறீங்க, நீங்கள் டைரெக்டாக தண்ணிக்கையை பார்க்குற மாதிரி கையிலே எடுத்து கூட பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நிறைய சேவலுக்கு போடணும் அப்படின்றதுனால நான் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணுறேன். அதே மாதிரி முதல்ல சேவல் எடுத்ததுமே சாதாரண தண்ணியை போட்டு, இந்த மூலிகை தண்ணி இல்லாமல் சாதாரண தண்ணியை போட்டு முகம், கவுல், அப்புறம் அந்த மூக்கு துவாரம், கொண்டை, ஒரு சில சேவல்களுக்கு ஒரு வடிவத்தில் கொண்டைகள் அமைஞ்சிருக்கும். அந்த கொண்டைகளோட இடுக்கில் ஃபுல்லாக தரவாக க்ளீன் பண்ணிவிடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கீழ் கவுலுக்கு உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் மண் ஒட்டியிருக்கும், கம்பல்சரி அதை க்ளீன் பண்ணணும். அப்புறம் சேவலுக்கு சளி இருக்கான்னு பாருங்கள். சளி இருந்ததுன்னா தட்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்லா ரெக்கை போட்டு சுற்றி உள்ளே இருக்கக்கூடிய சளியை எடுத்துருங்க. எடுத்துட்டு வாயை நல்லா க்ளீனாக வைங்க எப்போவுமே சேவலுக்கு. ஏன்னா அந்த கீழ்கவுளில் படிஞ்சிருக்கக்கூடிய மண் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சேவல் உணவு சாப்பிடும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் லிவரை அட்டாக் பண்ணும். நம்ம கண்டுக்காமல் விடுற சின்ன சின்ன விஷயம் பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஸோ ஹைஜீனிக்ன்றது எல்லாத்துக்குமே மஸ்ட்டு. அது எப்பேற்பட்ட பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை வளர்க்குறீங்களோ அதை ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. நம்மளை எப்படி நம்ம கரெக்டாக க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பொருள்களையும் இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ ரெக்கை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேவல்களுடைய பாதத்தை தினமும் க்ளீன் பண்ணணும். அப்படி முடியலன்னா கூட 1 விட்டு 1 நாளாவது நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் கூண்டில் இருக்கக்கூடிய சேவல். ஏன்னா அது அங்கேயே மோஷன் போய் அதுலேயே சுற்றி வந்துட்டு இருக்கும். அதனால தினமும் சேவலை எடுத்ததுமே அதோடைய பாதத்தை தினமும் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுங்க. அந்த பாதத்தோடைய இடுக்கில், அந்த நகத்துக்கு உள் பக்கத்தில், அப்புறம் அந்த பட்டியில் பஞ்சா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சாவோட இடுக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா
அழுக்குகள் இருக்கும். இதெல்லாம் தினமும் க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சிங்கனாலே போதும். எப்பேற்பட்ட நோயுமே அண்டாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணா நான் எல்லா ஊசியும் போட்டுட்டேனே, எல்லா தடுப்பூசியும் போட்டுட்டேனே, ஆனால் வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்ததுண்ணே சேவலுக்கு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த வாய் பகுதியை எப்பவுமே கிளீனாக வைங்க, கட்டா பகுதியை கிளீனாக வைங்க, கட்டாக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கிளீனாக வைங்க, அதே மாதிரி வாய் பகுதியை கிளீனாக வைங்க. அடுத்தடுத்து உணவுகளை சாப்பிடும்போது அது டைரெக்டாக உள்ளே போய் அந்த வாய் உள்ளே படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கு அப்படியே கொண்டு உள்ளே போய் லிவரை அட்டாக் பண்ணும். லிவர் அட்டாக் ஆச்சுன்னா மோஷன் வர வழி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் அந்த மோஷனுக்கு கஷ்டப்பட்டு போகும், அதுலேருந்து சில பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே தவிர்க்கணும்னா நீங்கள் சேவலை ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரே எடுத்து முடியை நல்லா விளக்கிட்டு உள்பகுதியில் அடிக்கணும். நல்லா சதையில் படுற மாதிரி ஃபுல்லாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக இந்த மூலிகை தண்ணியை அப்ளை பண்ணுங்க. எதுக்குனால அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வசம்பு இருக்கிறதுனால எந்த ஒரு பேன், உண்ணி, பூச்சிகள் எதுவுமே அண்டாது. இந்த சேவல்களுக்கு முடியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சி வெட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பேனுடைய முட்டைகள் நிறைய இருக்கும் முடியல. அந்த மாதிரி முட்டைகள் இருந்தாலும் இந்த மூலிகை தண்ணி படும்போது அழிஞ்சிரும். இந்த பூச்சி வெட்டு மாதிரி வரும். சின்ன சின்ன முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிசில்ஸ் எல்லாம் உடஞ்சி இருக்கும். முடி வந்து வளரும், டக்குன்னு உடஞ்சிரும். ஒரு ஆரோக்கியம் இல்லாத, உறுதித்தன்மை இல்லாத வளரும். ஒரு முடி வளரும் போதே நல்லா உறுதியா திட்டமா வளரணும். அந்த உறுதி இல்லைன்னா கொட்டிடும் வேஸ்டா, மறுபடியும் வளர்ந்து வளர்ந்து உடையும். அது வராம இருக்கணும்னா இந்த வசம்பு இறங்குன தண்ணி தெளிக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி இதுல கடுக்கா கொட்டை இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டும். நல்ல ஆரோக்கியமான முடி வளரும், நல்லா பல பொலிவோடு வளரும். இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். சூப்பரா இருக்கும் சேவல். இந்த முடி உடஞ்சிருக்கிறது, கேப்பா விட்டு வளர்றது, முடி வந்து ஒரு வலுவான தன்மை இல்லாம இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வளரும். இதுல வேப்பம் கொழுந்து கலந்துருக்கிறதுனால அந்த கசப்பு தன்மை வெளிப்புறத்துல இருந்து காத்து மூலியமா வரக்கூடிய டிசீஸை வந்து சேவலுடைய உடம்புல அண்ட விடாது. பெட்டைகளும் முடியை பிடுங்கி சாப்பிடாது. அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால பிரீடருங்களுக்கு ரொம்ப மஸ்ட் இது. அந்த காத்து மூலியமா பரவக்கூடிய டிசீஸ் வந்து சேவல்களை அண்டாம சேவல்கள் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிளீனா வச்சுக்கணும்னா கம்பல்சரி உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் சேவலை ஹைஜீனிக்கா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து வெளிப்புறத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முறை. உள்பகுதியில வியாதி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க எப்பேற்பட்ட மருந்து வேணா கொடுங்க. அதெல்லாம் விட பெரிய மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மஞ்சள், இந்த கெட்டி மஞ்சளை நல்லா நெருப்புல கருக, ஒரு இதமான பதத்துல வந்து கருக வைக்கணும். கருக வச்சு அதை உடைச்சி எல்லாம் சூடு இருக்கிறப்போ ஒரு பீஸ் ஒரு சேவலுக்கு கொடுத்துருங்க. இந்த மூலிகை தண்ணி போட்டு விட்டுட்டு எல்லாம் சூட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம சுட்ட அந்த மஞ்சளை வந்து கொடுத்துருங்க. குடல் பகுதியில் போகும்போது ரொம்ப அருமையான ஆன்டிபயோட்டிக். அது எந்த ஒரு நோய் கிருமி இருந்தாலும் அழிஞ்சிரும், மோஷன் வழியாக தள்ளிடும். அது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சேவல் பயங்கரமாக மோஷன் போகும். வயிறு அந்த குடலே கிளீன் ஆகிடும். எந்த ஒரு வியாதியுமே அண்டாது, லிவர் பிரச்சனை வராது. சேவலுக்கு இந்த சுக்கான்றதெல்லாம் நீங்கள் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டா கூட வராது. ஸோ அதனால இந்த அளவுக்கு கிளீனாக மெயின்டைன் பண்ணுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். எப்பேற்பட்ட டிசீஸ் வந்தாலும் சரி, என்னென்ன பறவை காய்ச்சல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வைரஸ்கள் வந்து குமிஞ்சாலும் சரி, நீங்கள் ஆல்வேஸ் சேஃப் ஜோன், ஒரு சேஃபான இடத்துல இருக்கலாம். உங்கள் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கே நம்மளே ஒரு ஃபீல் பண்ண முடியும், ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். மருத்துவம் பண்ணுற வேலையை குறைச்சிருங்க. இறப்பு விகிதத்தை குறைக்கும், மருத்துவம் பண்ணுற வேலையை குறைக்கும், உங்கள் பண செலவையும் குறைக்கும். இந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.